ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா ரெசிபி. நம்ம சேனலில் பல சுவையான ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். அது கூட இனி வரும் வீடியோக்களில் நாம் செய்யும் ரெசிபியோட அதை சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களும் வரலாற்று கதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பாரம்பரியமான சிகப்பரிசியில் ஒரு புட்டு தாங்க. பொதுவாக புட்டுன்னா கேரளாவோட சுவையான உணவான புட்டும் கடலையும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்ம ஊர்லேயும் விசேஷ காலத்தில் ஆரோக்கியமான உணவாக இந்த புட்டு பிரதானமாக இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புட்டுக்கு சுவாரஸ்யமான கதையே இருக்குங்க. அந்த கதை என்னன்னா, மதுரையில் சொக்கநாத பெருமானின் 64 திருவிளையாடுகள் கதையில் ஒன்றான ஆவணி மாதம் சிவபெருமான் நடத்திய பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி வாங்கிய கதையைத்தான் இன்னைக்கு உங்களோட சொல்ல போகிறேன். மதுரையில் பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அந்த ஊரில் பெரும் மழை பெஞ்சது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது வைகை ஆற்றுக்கரையை சரி செய்ய வீட்டுக்கு ஒரு ஆள் போக சொல்லி உத்தரவு போட்டாரா ராஜா. எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆளாக போனாங்களாம். ஆனால் அந்த ஊரில் ஒரு வயதான மூதாட்டி இருந்தாங்களாம். அந்த மூதாட்டி சிவபெருமான் பக்தை. அவங்க பிட்டு வியாபாரம் செய்து அந்த ஊரில் இருந்தாங்களாம். பிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் இருந்தாங்களாம். அவங்களுக்கான இடத்தையும் சொல்லி அவங்க வேலை செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டு போனாங்களாம் அந்த ஊர் காவலாளி. அந்த அம்மாவும் என்ன பண்ணாங்களாம், ஒரு கூடை எடுத்துக்கிட்டு தன்னோட இடத்த போய் மண்ணை சுமந்து போட்டுட்டு இருந்தாங்களாம். ரொம்ப வயசானவங்க இல்லைங்களா, அப்போ அவர் மண்ணையும் தூக்க முடியல. ரொம்ப கடினமாக அந்த மண்ணை கஷ்டமாக தூக்கி அதில் போட்டுட்டு இருந்தாங்களாம். ரொம்ப பலகீனமாக அதனால் இருந்தாங்களாம். அப்போ அந்த வழியில் ஒரு வழிப்போக்கன் போனாப்லையாம். அப்படி போகும்போது அந்த பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா இந்த மண்ணெல்லாம் சுமந்து கொண்டு போய் உங்களுக்கான இடத்த சரி செய்யறதுக்கு அப்படின்னு அந்த வழிப்போக்கன் கேட்டாப்லையா. இல்லைப்பா, நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த ஊரில். நான் இந்த ஊரில் இருந்துட்டு பிட்டு வியாபாரம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாப்லையா. அதுக்கு பாட்டி, நான் வேணால் செய்கிறேன் உங்களுக்கு உதவி, எனக்கு அதுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு அந்த வழிப்போக்கன் கேட்டாப்லையா. அதுக்கு, நான் வயசானவ தம்பி, என்கிட்ட என்ன இருக்குது, இந்த பிட்டு தான் இருக்குது, இது வேணால் சாப்பிட்டுட்டு எனக்காக செஞ்சு கொடு அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். சரின்னு அவரும் அந்த பிட்டை சாப்பிட்டுட்டு போய் அந்த வேலை செய்யலான்னு போனாராம். அவர் அந்த பிட்டு சாப்பிட்டதுனால களைப்பாக இருந்ததுன்னு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டாராம். அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்களாம். இந்த பாட்டி அனுப்பின ஆள் மட்டும் மரத்தடியில் படுத்துருக்கிறத பார்த்துட்டு ராஜா சொன்னாராம், அங்கே ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அது என்னன்னு போய் விசாரி அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, இன்னும் காவலாளி போய் அவரை எழுப்புறாராம். அவர் எழுந்திரிக்கவே இல்லையாம். உடனே கையில் இருந்த பிரம்பால் அவர் முதுகில் அடிச்சிட்டாராம். அடித்ததும் எல்லாருக்குமே ஒரு வலி வந்துதான். ராஜாவிலேருந்து கோயிலில் இருக்கிற ஐயர் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த முதுகில் ஒரு தழும்பு ஏற்பட்டுச்சான். உடனே அந்த ஆளும் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிட்டார். மறைஞ்சிட்டதும் எங்கே அந்த ஆளையும் காணோம், முதுகில் வேற தழும்பு இருக்குது. அப்போ அந்த சொக்கநாத பெருமான் தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். இந்த அம்மாவோட பக்தியால் இந்த மண் சுமந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உங்களோட பக்தியால் உங்களுக்கு வேலை வயசானவங்கன்னு நினைக்காத, உங்களுக்கு இப்பேற்பட்ட வேலையை கொடுத்துட்டேன் அப்படின்னு ராஜா மன்னிப்பு கேட்டுக்கிட்டாராம். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இப்படி பெருமை வாய்ந்த புட்டுங்க இது. இந்த இன்றைக்கும் அந்த கோயிலில் ஆவணி மாதத்தில் இதை விசேஷமாக நடத்துகிறாங்க. பக்தர்களுக்கெல்லாம் இந்த பிட்டை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்ம சிவபெருமான் அருளை பெற்றவங்களுக்கு இந்த பிட்டு பிரசாதமாக சொக்கநாதர் கோயிலில் கொடுக்கப்படுது. இன்றைக்கி வாங்க இந்த பிட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து இந்த புட்டு செய்கிறதுக்கு வந்து 300 கிராம் சிகப்பரிசி எடுத்துருக்கோம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி பவுட்ரு கிடைக்கும். இதை வந்து நல்லா நம்ம மாவு சலிக்கிற சல்லடையில் நைஸாக சலிச்சுக்குவோங்க. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இது ஈர மாவு தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணால் தான் நம்ம வேக வைக்கும்போது பூ மாதிரி இருக்கும் இந்த புட்டு. அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு எல்லாமே நல்லா இந்த உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு தாட்டி நீங்கள் வந்து சலிச்சுக்கோங்க. பாருங்கள், ஈரம் பண்ணினதுனால இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. திருப்பி அதே கண்ணில் வந்து சலித்து எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி வேக வைக்கணும்னா, இட்லி பானை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு துணி போட்டு இந்த பவுட்ரு நம்ம சலித்து வச்சுருக்க புட்டு பவுட்ரை வந்து போட்டு ஒரு இட்லி மூடியை போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும் இது. இப்போ இதுக்கு வந்து அடுத்தது தேவை என்னென்னா, கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் தனியாக வேக வச்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த புட்டு வெந்துருச்சு. இப்போ வெந்தால் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அது வந்து உடம்புக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்து கொடுக்கும். அதனால் 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஸ்வீட்டுக்காக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்து கூட தேங்காய், நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து நல்லா பூ மாதிரி திருவி நீங்கள் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாரம்பரியமான இந்த புட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். வீட்டில் இப்போ நம்ம பொதுவாகவே வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இவ்வளோ டேஸ்ட்டான புட்டை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணுன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு நான் அடுத்த இதில் தரேன், வீடியோவில் தரேன். நன்றி, வணக்கம்.